தேவ பிள்ளைகளே, இந்த யூடியூப் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் பாஸ்டர், விசுவாசிங்க, பிள்ளைங்க யார் இருந்தாலும், உலகத்துக்காரர் இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. இது ஜெப வீடியோ. இது வீணான காரியம் எடுக்கிற வீடியோ இல்லை. ஆனாலும் இந்த 5 நாள் இருக்கும் இந்த வீட்டில், ஐயாவோட வீட்டில் எதுவும் குறை இல்லாத ஆண்டவர் எல்லாம் நிறையாக மாட்டினார். எங்கள் நல்லபடி ஊழியத்துக்கு, இந்த ஊட்டி ஊழியத்தை நல்லபடி முடித்து இப்போ இந்த வீட்டுக்கு நாங்கள் கடந்து போகிறோம். பார்க்குறவங்க ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் முருதைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெபகுமாருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மிகுந்த பிரயாசத்தோடு கூட ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த தாகத்துக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம். போகிற இடத்துல எல்லாம் ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பீராக. இவருடைய சாட்சி நிமித்தமாக அநேகர் ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக நீர் அவரை பயன்படுத்த முடிய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக கிருபா வரங்களினால ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஊழியத்தை கர்த்தர் அலங்கரிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம். இந்த குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஐயா இந்த ஊர் பேர் என்னய்யா? கோட்டகிரி. கோத்தகிரி. இந்த இடம் வெஸ்ட் புரோக். அநேகர் பார்க்குறவங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சாமியோ எங்கள் நரிக்குற மக்களை இது வீடியோ காட்டுங்க. அவங்கெல்லாம் பார்த்து திருந்துட்டு பாருங்கள். உங்களோட ஊழியக்காரர் எப்படியெல்லாம் எங்கெங்கே போகிறாங்க சொல்லி அவங்களோட மனக்கண்கள் தடுக்கணும்னு சொல்லி தான் இந்த யூடியூப் போட்டதுக்காக அநேகர் மக்களை காட்டுங்க. எல்லா பேரும் ரசிக்கப்பட்டோம். ஏசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் நல்ல பிதாவே. ஆமென். போயிட்டு வரோமா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்கோ சாமியோ, வாங்கோ. ஐயா ஊட்டி பஸ்ஸு ஊட்டிக்கா? ஊட்டிக்கு வருமா? ஆமாம், ஊட்டி போய் ட்ரெயின் பிடிக்க போகிறோம். சின்ன ட்ரெயின். வெயிட்டிங் லிஸ்ட்டில் சொல்லிட்டாங்க அவங்க. நீங்கள் சீக்கிரம் வந்து உட்காந்துட்டா 10, 11 மணி 12 மணி உள்ளே வந்தால் போதும், டிக்கெட் கிடச்சுன்னு சொல்லிட்டாங்க. மேட்டுப்பாளையம். இதோ இவனை ஆசை கீழே இறங்குன்னு நான் ஏறணும் சொல்லி. ஆமாம், கால் பண்ணிதான். ஓகே ஐயா, பாய். ஐயா. ஏய் நாய்க்குட்டி, பாய். 3 நாள் தொல்லை பண்ணி கொடுக்குது. ஐயா எப்போ வரணும்னு கேட்குறா? சீக்கிரம் ஜெபம் பண்ணு நாய்க்குட்டி. நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம். பாசனமா சோத்திரமா. இதோ அவங்க தான் பாசனமா. அங்கே தான் போகணுங்களா? கைக்குறா. ஓடி வா. தேவாரம் ஏசப்பா நல்ல வழியாக கூட்டி போய் நல்ல வழியாக எல்லாம் சுற்றி காட்டி நல்லபடியாக கூட்டி வந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் ஆவியானவர் கூட இந்த அசைவாங்க ஒவ்வொருக்கு ஒரு தரிசனம் கொடுத்துக்கிறார். எங்கள் தரிசனம் திருத்துருவா வீடாக போய் இப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் இப்படி தான் ஊர் முழுவதுமாக நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு சாட்சி இருந்து கடைசி காலத்தில் தேவனோட ராஜ்யத்தை கட்ட வேண்டும். பார்க்குறோம் அநேக ரசிக்கப்படணும். இந்த ஊர், இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த தெரு, இந்த இடம் முழுதுமாக இயேசு ரத்தம் பாயட்டும். தெய்வ ஆவியானவர் அசைவாடணும். அதான் பஸ் ஸ்டாண்ட், ஊட்டிக்கு போய பஸ் ஸ்டாண்ட். பஸ் வர போதா? அல்லேலூயா. நாதிர் சோத்ரம் மொழி பாசப்பட்டது தேவாடி தேவாண்டு வல்லமை காரங்கள் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஊழியக்காரனை ஆசீர்வாதப்படும் பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து ரத்தம்